Hi everyone, welcome you back. ஸோ இது வரைக்கும் நம்ம லெஜர் போஸ்டிங்கில் ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லெஜருக்கு போஸ்ட் பண்ணணும். அந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அதில் ஓரளவுக்கு நம்ம கிளியராக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இப்போ சில கணக்கில் என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், டேரெக்டாக அந்த லெஜர் அக்கௌண்ட் மட்டும்தான் கேட்பான். டேரெக்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த லெஜர் மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி லெஜர் மட்டும் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட தேவையில்லை. பிகாஸ் இது நம்மளுடைய டைமை சேவ் பண்ணணும். நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட்டுட்டு அதை எழுதுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஆனால் நமக்கு அது தேவையில்லை. பிகாஸ் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் லெஜரில் வந்து நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக நம்ம லெஜருக்கு போஸ்ட் பண்ணி பழகிக்கணும் எப்போவுமே, சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரி நமக்கு டேரெக்டாக லெஜருக்கு போஸ்ட் பண்ணும்போது கேட்கும்போது எப்படி நம்ம போடலாம், ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத ஒன்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜேர்னல் என்ட்ரி போட்டு அதுக்கப்புறம் லெஜருக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த டிரான்சாக்ஷனில் நமக்கு என்னென்ன அக்கௌண்ட்லாம் அஃபெக்ட் ஆகும், நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி போடும்போது என்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும், அது டெபிட்டா கிரெடிட்டா நெக்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷனில் என்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணிடுங்க, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பக்கத்தில் ஷார்ட்டாக சின்னதாக ஒரு பென்சிலில் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க, எழுதி வச்சுக்கிறீங்க. இப்போ கமெண்ட்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் வரும், அப்புறம் கேபிட்டல் அக்கௌண்ட். தென் நெக்ஸ்ட் குட் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொன்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் கேஷ் அக்கௌண்ட். தென் குட் சோல்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொன்னால் கேஷ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட். தென் வேஜஸ் பெய்டு அப்படின்னு சொன்னால் வேஜஸ் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் அப்படின்னு சொன்னால் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் குட்டி குட்டியாக நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, என்னென்ன அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கிறீங்க. எழுதி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அவங்க என்ன லெஜர் கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு என்ன இது வரும், கேஷு. அந்த கேஷ் எங்கெங்கெல்லாம் வருமோ பார்த்து நம்ம என்ன பண்ணிடலாம், கேஷ் அக்கௌண்ட்டில் போட்டுடலாம். கேபிட்டல் எங்கெங்கெல்லாம் வருமோ அந்த இடத்துல பார்த்து கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு லெஜர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த கணக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 5ல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ரிப்பேர் கேஷ் அக்கௌண்ட். என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கான், கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018. ஓகேவா? ஸோ அப்போ மற்ற நம்ம அக்கௌண்ட்லாம் என்ன பண்ண தேவையில்லை, ப்ரிப்பேர் பண்ண தேவை கிடையாது. அவன் பர்டிகுலராக என்ன கேட்டான், கேஷ் அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இது எப்படி சார் நம்ம லெஜர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். என்ன அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் லெஜரை சொல்லி அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிற வார்த்தையை என்ன பண்ணியிருப்பாங்க, பயன்படுத்தியிருப்பாங்க. இப்படி கேட்கும்போது அது என்னது, நமக்கு லெஜர் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம லெஜருக்கான ஃபார்மேட் தெரியும். டேட், பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ நம்பர் அண்ட் அமௌண்ட் காலம். என்ன சைடு, டெபிட் சைடு. நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் என்னது, டெபிட் சைடு. ஸோ அந்த சைடு நம்ம என்ன பண்ணுறோம், போட்டுரும். ஸோ சேம் நம்மளுடைய கிரெடிட் சைடும் என்ன பண்ணணும், நம்ம டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜர்னல் ஃபோலியோ அண்ட் அமௌண்ட் காலம். ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். ஸோ ஃபார்மேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரக்கூடாது. ஸோ என்ன அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க, நமக்கு கேஷ் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பில் கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது போட்டாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகலாம், கேஷ் எங்கெங்கெல்லாம் வருதோ, அதாவது கேஷ் அக்கௌண்ட் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை பார்த்து நம்ம அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபீட் பண்ணுறதா வேலை, வேறு எதுவுமே கிடையாது. January 1, commenced business with cash. Commenced business with cash rupees 62,000. ஸோ தொழில் தொடங்கும் போது கேஷை வச்சு தொடங்குறாங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி என்ன, ஃபஸ்ட்டு நம்ம மனசில் நினச்சிக்கிறீங்க. ஜேர்னல் என்ட்ரி என்ன, தொழிலுக்கு கேஷாக கொடுக்குறான், அப்போ கேஷ் உள்ளே வருது. கேஷ் அக்கௌண்ட் டேட்டா, டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிறபடி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், டு கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது எந்த பக்கம் இருக்குது, டெபிட் சைடு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் என்ன, டு கேபிட்டல். ஏன்னா நம்ம கேஷ் அப்படிங்கிறது என்ன அக்கௌண்ட் நம்ம மேலே ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த வார்த்தை திருப்பி உள்ளே ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால தான் நம்ம ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். புரியுதா நான் சொல்கிறது புரியுதா? இப்போ இதுவே இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் எந்த சைடு, கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடில் பை கேஷ் அக்கௌண்ட் அதை தான் எடுத்து எழுதுவோம். ஏன்னா ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதுவோம். ஏன், நம்ம தலைப்பில் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம்னு சொன்னால் உள்ள அந்த கேபிட்டல் அப்படிங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆகக்கூடாது, அதனால தான். ஓகேவா? இங்கே கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய டு கேபிட்டல் அக்கௌண்ட்டை, கேஷ் அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்குது, டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைடு டு கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளவு, 62,000 எழுதியாச்சு. ஓகேவா? த நெக்ஸ்ட்டு
goods purchased for cash. மூணாம் தேதி goods purchased for cash. ஸோ கேஷை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொன்னாவே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டிட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். பிகாஸ் நான் கேஷை கொடுக்குறேன், கேஷ் அப்படிங்கிறதே என்னுடைய அசட், ரியல் அக்கௌண்ட். டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் என்னை விட்டு வெளியே போகுது, ஸோ அதனால டு கேஷ். ஓகேவா? ஸோ இப்போ கேஷ் அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்குது, கிரெடிட் சைடு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் என்ன, பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட் சைடு வரும்போது பை அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இது சின்ன விஷயம் தான், பட் ஆனால் இது ஒரு மிஸ்டேக்காக கமிட் பண்ணக்கூடாது. பை பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளவு, 12,000. ஓகேவா? 12,000 போட்டாச்சு. தென் நெக்ஸ்ட்டு 10th குட்ஸ் சோல்டு ஃபார் கேஷ் ருபீஸ் 10,000. குட்ஸ் சோல்டு அப்படின்னு வந்துட்டாவே கன்ஃபார்மாக டு சேல்ஸ் கிரெடிட், டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். அப்போ டெபிட்டில் என்ன வருது, நான் பொருளை எதுக்கு விற்கிறேன், கேஷுக்கு விற்கிறேன். அப்போ கேஷ் உள்ள என்ன வருது, உள்ள பிஸ்னஸ்க்கு உள்ள வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டிட்டார். அப்போ கேஷ் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்குது, டெபிட் சைடு. ஏன் நம்ம கேஷை மட்டும் பார்க்குறோம், பிகாஸ் நம்ம கேஷ் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால் நம்ம கேஷை மட்டும் எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா போதுமானது. ஓகேவா? ஸோ கேஷ் அப்படிங்கிறது டெபிட் சைடு இருக்குது. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் என்னது, டு சேல்ஸ் அக்கௌண்ட். டேட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஹவு மச், 10,000. ஓகேவா? 10,000 போட்டுச்சு. தென் நெக்ஸ்ட்டு வேஜஸ் பெய்டு ருபீஸ் 4,000 on 12th January. ஓகேவா? 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வேஜஸ் வந்து பெய்ட் பண்ணியிருக்கோம் 4,000 ரூபாய். ஓகே, வேஜஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுது, என்னை விட்டு கேஷு வெளியே போகுது. ஏன்னா நான் கூலி கொடுக்குறேன், கூலி கொடுக்கும்போது என்கிட்ட இருக்கக்கூடிய காசு என்ன ஆகுது, வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் டு கேஷ் அக்கௌண்ட், டு கேஷ் அக்கௌண்ட். நான் என்ன கொடுக்குறேன், வேஜஸ். வேஜஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு செலவு தானே. செலவு அப்படின்னு சொன்னால் என்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட். ஸோ வேஜஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் ரூல் படி வேஜஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட். இப்போ நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கேஷ் அக்கௌண்ட். அப்போ கேஷ் எந்த பக்கம் இருக்குது, கிரெடிட் சைடு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு பை வேஜஸ் அக்கௌண்ட் 4,000. ஏன் வேஜஸ் எடுக்கிறோம், ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது கேஷ் அக்கௌண்ட். உள்ள கேஷ் அப்படிங்கிற வார்த்தை திருப்பி ரிப்பீட் ஆகக்கூடாது. அதனால கேஷ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வேஜஸ் அக்கௌண்ட்டை எடுத்து எழுதுகிறோம். அவ்வளோதான். த நெக்ஸ்ட்டு 25th of January furniture purchased for cash. Furniture purchased for cash. இங்கே நல்லா கவனிங்க, இங்கே நம்ம குட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறோம். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணோம்னு சொன்னால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வரும். அதை தவிர வேறு எந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் அசட் அக்கௌண்ட் தான் வரும். புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா குட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறோமோ அந்த பொருள் தான் குட்ஸ். ஓகேவா? ஸோ அதை தவிர வேறு ஏதாவது அசட் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் அசட்டை தான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும். தவிர பர்ச்சேஸர் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பர்ச்சேஸை எடுத்துக்கக்கூடாது. நான் சொல்கிறது நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. குட்ஸ் பர்ச்சேஸ்டுன்னு சொன்னால் நம்ம எந்த பொருளை வச்சு தொழில் பண்ணுறோமோ அந்த பொருளுக்கு தான் குட்ஸ் அப்படிங்கிறத பேர். அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதை எந்த ஒரு அசட்டை நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம குழப்பறதுக்காகவே கொடுத்துருப்பாங்க அந்த வார்த்தையை. நம்ம வேறு எந்த அசட்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் அது அந்த அசட் கணக்கில் தான் வரணுமே தவிர பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் வந்துடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இங்கே என்ன வரும், ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது அசட்டு. எதை கொடுத்துட்டு வாங்குகிறோம், கேஷை கொடுத்துட்டு வாங்குகிறோம். அப்போ ரெண்டுமே நமக்கு அசட்டு. ரியல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இங்கே டெபிட் வாட் கம்ஸ் இன், உள்ளே என்ன வருது, ஃபர்னிச்சர் வருது. ஏன் நான் காசை கொடுத்துட்டு பொருளை வாங்குறேன், ஃபர்னிச்சரை வாங்கினேன். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் ரூல் படி ஃபர்னிச்சரை கொண்டுட்டா கேஷ் வெளியே போகுது. ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். சரிங்களா? ஸோ இப்போ கேஷ் எந்த பக்கம் இருக்குது, கிரெடிட் சைடு. ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு, அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 6,000. ஓகேவா? சரி, எழுதியாச்சு. இப்போ நம்ம பார்க்குறோம், டோட்டல் பண்ணுறோம். டெபிட் சைடு வந்து நமக்கு 62,000 ப்ளஸ் ஒரு 10,000 72,000 இருக்குது. பட் ஆனால் இந்த கிரெடிட் சைடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 12,000 பர்ச்சேஸ் அக்கௌண்ட், வேஜஸ் அக்கௌண்ட் ஒரு 4,000 அண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஒரு 6,000. டோட்டலி ஒரு 22,000 தான் இருக்குது. டோட்டலி எவ்வளோ இருக்குது, 22,000 இருக்குது. நமக்கு டெபிட் டு கிரெடிட் டேலி ஆகுதா, ஆகலை. ஏன், நம்மளுடைய டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் ரூல் படி நமக்கு டெபிட்டு
கிரெடிட்டும் என்ன ஆகணும், ஈக்குவலாக இருக்கணும். இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கா, இல்லை. ஸோ 72,000 என்கிட்ட டெபிட் பேலன்ஸ் இருக்குது, கிரெடிட்டில் எவ்வளவு இருக்குது 22,000. ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு 50,000. ஸோ 50,000 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், பை பேலன்ஸ் சிடி. By balance CD. CD mean stands for carry down. Balance சொல்லுவோம், by balance carry down எவ்வளவு 50,000. டேட் இங்கே என்ன மென்ஷன் பண்ணணும், அந்த மாதத்தினுடைய கடைசி டேட் தான், அந்த மாதத்தினுடைய கடைசி டேட் தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு டெபிட்டும் கிரெடிட்டும் என்ன ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சு. 72,000. ஸோ எந்த சைடு நமக்கு பேலன்ஸ் சிடி வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போடுவோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேரி டவுன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம எங்கேயோ கேரி பண்ண போகிறோம், கொண்டு போக போகிறோம் அப்படின்னு அர்த்தம். பேலன்ஸ் ப்ராட் டவுன் தான் எங்கேயோ இருந்து நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம், ப்ராட் டவுன் பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா? இது என்ன ஆக்சுவலாக அப்படின்னு சொன்னால், இப்போ கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, ரொக்கம், என்கிட்ட இருக்கக்கூடிய மணி. ஓனர் வந்து எனக்கு 62,000 ரூபாய் கேஷாக கொடுத்துருக்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷாக கொடுத்துருக்காரு. என்கிட்ட 62,000 ரூபாய் இருக்குது. நான் சேல்ஸ் பண்ணதில் என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் வந்துருச்சு. மொத்தம் என்கிட்ட காசு எவ்வளவு இருக்குது, 72,000 ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறீங்க. சரிங்களா? உங்களுடைய பாக்கெட்டில் இப்போ எவ்வளவு இருக்குது, 72,000 ரூபாய் இருக்குது. இந்த 72,000 ரூபாயில் 12,000 ரூபாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. அப்போ காசு உங்களை விட்டு வெளியே போயிருக்கும், அப்படி தானே? அப்புறம் வேஜஸ் கூலி வந்து ஒரு 4,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஓகேவா? அப்பவும் காசு உங்களை விட்டு வெளியே போயிருக்கும். தென் நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் வாங்கும்போது ஒரு 6,000 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருந்து காசை கொடுத்துட்டீங்க. மொத்தமாக நீங்கள் 22,000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுடைய பாக்கெட்டில் எவ்வளவு இருக்குது, 50,000 ரூபாய் இருக்குது. அதுதான் பேலன்ஸ். அதுதான் என்னது, பேலன்ஸ். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் கேரி டவுன், அதாவது பேலன்ஸ் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த மாத செலவுக்கு கொண்டு போக போகிறேன். அதுதான் அர்த்தம். அதனால தான் ஜனவரியில் லாஸ்ட்டில், ஏன்னா 25 வரைக்கும் தான் நம்ம ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு இடையில நான் 26ஆம் தேதி ஏதாவது செலவு பண்ணலாம், 27ஆம் தேதி ஏதாவது செலவு பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் பார்த்து முடிச்சுட்டு அந்த மாத கடைசியில் என்கிட்ட எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்குறேன். 50,000 ரூபாய் என் பாக்கெட்டில் இருக்குது. இந்த 50,000 ரூபாயை அடுத்த மாத செலவுக்கு, பிப்ரவரியோட செலவுக்கு என்ன பண்ண போகிறேன், கொண்டுட்டு போக போகிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த மாதம் செலவுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். அடுத்த மாதம் February 1 போட்டிருக்கிறதுக்கான ரீசன் இது தான். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.